வணக்கம். உங்கள் விக்கிராஜ். இப்ப கரூர்ல நடந்த 41 பேர் உயிரிழந்தத பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு வர சூழல்ல இப்போ அரசியல்ல இந்த நிகழ்வு தான் இப்ப பயங்கரமான முறையில சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க கரூர் இஷ்யூவை. இவங்க திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க, இவங்களால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி இப்ப நடக்கிற அரசியல் களத்துல இது ரொம்பவே விவாதமாவே போயிட்டு இருக்கு. இந்த விவாதத்துல குறிப்பா சொல்ல போனா திரு தளபதி விஜய் இருக்காரு பார்த்தீங்கன்னா, டிவிக்கோட தலைவர், அவரையே சுட்டி காட்டி இப்ப நடக்கிற அரசியல்ல எல்லாருமே சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப நடக்கிற ஆளுங்கட்சியை சுட்டி காட்டி எல்லா கட்சியுமே இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர் இஷ்யூவை சந்திக்கிறதுக்காக பாஜகவே உள்ள இறங்கி வேலை செய்யறாங்க. குறிப்பா சொல்ல போனா என்டிஏல இருந்து ஏமா மாலினி எம்பி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே உள்ள டைரக்டா விசாரணைக்காக வந்திருக்காங்க. இதுலயும் பாஜகவோட முன்னாள் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, திரு அண்ணாமலை அவர்களே, அவரே இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அதை முதல்ல நீங்க பாத்துட்டு வாங்க, அதுல உங்களுக்கு தெளிவா என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். About 600-700 meter, all the 30,000 people are inside. Only 700 meter. 7:30 it started, madam. Even when the commotion was on, the rally was happening. Mr. Vijay standing on the top of the vehicle was advising people to give water. Somebody said my child is missing. He said in the mic, please find that child. Ambulance was coming. That was happening. The commotion, the meeting was on. உடனே பாஜக வந்துட்டாங்களா, ஐயோ பாஜக வந்தாலே ஏதாவது உள்நோக்கத்தோட ஏதாவது வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ல போனா டிஎம்கேட கூட்டணியில இருக்காரு பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா பாஜக உள்ள வந்தாலே உள்நோக்கத்தோட தான் வருவாங்க. ஏதாவது ஆட்சி மாற்றத்துக்கு ஏதாவது சூழலை இவங்களே ஏற்படுத்தி ஏதாவது பண்றதுக்காக வருவாங்க. குறிப்பா இதே மாதிரி காங்கிரஸ் இதுக்கு இறங்கி செய்யணும் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தையின்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துட்டாங்க. KC வேணுகோபால் இருக்காங்க பாத்தீங்களா, அகில இந்திய காங்கிரஸோட பொதுச் செயலாளர், அவரே இறங்கி வந்துட்டாரு. ஜோதிமணியா வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கரூர்ல சில பிரச்சாரம் நடந்ததெல்லாம் ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆய்விலையும் குறிப்பா சொல்ல போனா ஒரு அம்மா அழுது மயக்க போட்டாங்க. உடனே MP ஜோதிமணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களுடைய கார்ல கூட்டிட்டு போறது ரொம்பவே அங்க நிகழ்வு ரொம்ப பதட்டமாவே இருந்தது.